கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது, அதாவது அந்த 31ஆம் சங்கீதத்தில் 19வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை, நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை, தேவன் உங்களுக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களுக்காக, ஆண்டவர் உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற அவருடைய நன்மை என்று வேதம் சொல்லுகிறார். அவருடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது, அதிசயமாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த நன்மையை குறித்து, இந்த நன்மை பெறுவதற்கு மேலே அந்த ஆரம்பத்திலே வாசிக்கும் பொழுது, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் என்று வேதம் சொல்கிறது. அதாவது இப்படிப்பட்ட நன்மைகளை பெறுவதற்கு ஆண்டவர் என்ன காரியத்தை அங்கே வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அதாவது அவருக்கு பயப்படுகிற ஜனம், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களும், மனுபுத்திரருக்கு, இந்த பூமியில் மனுபுத்திரருக்கு, மனுஷனுக்கு முன்பாக அவரை நம்புவதும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதாவது ஆண்டவர் இந்த உலகத்தில், இந்த பூமியில் நம்மை சூழ்ந்திருக்கிற மனுஷர்களுக்கு முன்பாக நாம் கர்த்தரை நம்பணும். மனுஷரை சார்ந்து, மனுஷரை நம்பி வாழ்வதல்ல. எல்லா மனுஷருக்கு மத்தியில் நம்மளை நிந்திக்கலாம், நம்மளை அலட்சியம் பண்ணலாம், நம்மளை கேலி கிண்டல் பண்ணலாம். இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அப்படி ஏளனம் பேசக்கூடிய ஜனங்களுக்கு மத்தியில் ஆண்டவரை நம்புவதனால, தேவனை நம்புவதனால, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்புவதனால, அவர் மேல் நம்பிக்கை வைப்பதனால, அவருக்கு பயப்படுவதனால என்ன நன்மை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை அவ்வளவு எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக அவர் உண்டு பண்ணி, அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அவருடைய நன்மை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது, அவ்வளவு அதிகமாக இருக்கிறது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். அவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் எவ்வளவு பெரியது, அவ்வளவு பெரிதாக இருக்கிறது, அவ்வளவு அதிகமாக இருக்கிறது. தேவன் அந்த அதிக நன்மையினால், அந்த அதிக ஆசீர்வாதத்தினால கர்த்தர் உங்களை அவர் நிரப்புவார். ஆனால் மனுஷருக்கு முன்பாக கர்த்தருக்கு பயப்படுவதும், கர்த்தரை நம்புவதும் அவர் எதிர்பார்க்கிறார். நிச்சயமாகவே இந்த பூமியில் நீங்கள் ஆண்டவரை நம்பி இருக்கிறதுனால, அவரை சார்ந்து இருக்கிறதுனால, ஆண்டவர் உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த நன்மையினால் அவர் உங்களை நிரப்புவார், உங்கள் குடும்பத்தை நிரப்புவார், உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் நாமத்தை உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற, உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஆண்டவரே நன்மைகளுக்காக, உம்முடைய நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்காக ஆயத்தம் பண்ணின அந்த நன்மையினால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பும், அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். நன்மை செய்கிற தேவன் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.